நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேருந்து உரிமையாளர்களுடன் ஐஜி ரன்வீர் சிங் ஆலோசனை நடத்தினார். புதுவை ஐஜி அலுவலகத்தில் பேருந்து உரிமையாளர்களுடன் பெண்கள் பாதுகாப்பு குறித்த ஆலோசனை கூட்டம் ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணியா தலைமையில் டிஐஜி சுக்லா முன்னிலையில் நடைபெற்றது. எஸ்எஸ்பி பைரோன் சிங் குர்ஜாப், இன்ஸ்பெக்டர்கள் ரவிக்குமார், மனோகரன், ராஜசேகர் வல்லட், ஆறுமுகம் மற்றும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் 75க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் ஆபாச பாடல் ஒலிபரப்பு, ஊழியர்கள் போர்வையில் செக்கர் அடாவடி, ரவுடி தொல்லை, கருப்பு மென்தால் பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு உள்பட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து பேருந்து உரிமையாளர்கள் தங்களது கோரிக்கைகளை ஐஜியிடம் எடுத்துரைத்தனர். அவர்களின் கோரிக்கைகளை கேட்ட ஐஜி பெண்கள் பாதுகாப்பு, பயணிகள் நலன் கருதி மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அறிவுறுத்தினார். மேலும் தவறு செய்யும் பேருந்து ஊழியர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார். புதுவையில் பழிக்கு பழியாக வீடு புகுந்து அரசு ஊழியர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை மூலக்குளம் ஜே நகரைச் சேர்ந்த முரளி என்பவர் குடிசை மாற்று வாரியத்தில் பணிபுரிந்து வந்தார். நேற்று இரவு 11 மணி அளவில் அவரும் அவரது தங்கை ஜாக்குலினும் வீட்டில் இருந்த பொழுது 3 பேர் கொண்ட கும்பல் இருசக்கர வாகனத்திலும் மேலும் 2 நடந்து வந்து முரளியின் வீட்டிற்குள் புகுந்து அவரை கழுத்து, தலை, இடுப்பு என்று சரமாரியாக வெட்டினர். இந்த சம்பவத்தில் முரளி அந்த இடத்திலேயே துடிதுடித்து ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். இதனை கண்டு அதிர்ச்சியுற்று அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களும் முரளியின் குடும்பத்தினரும் கூச்சலிடவே மோட்டார் சைக்கிளை அங்கேயே போட்டுவிட்டு கொலையாளிகள் தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதும் சம்பவ இடத்திற்கு எஸ்எஸ்பி பர்வீஸ் அகமது, எஸ்பி பைரவசாமி, இன்ஸ்பெக்டர் மாறன் மற்றும் போலீசார் விரைந்து வந்து நடத்திய விசாரணையில் முரளியின் தம்பி ஜான் அலெக்சாண்டர் கடந்த ஆண்டு இதே போன்று பொங்கல் பண்டிகைக்கு சில தினங்களுக்கு முன்பு ரவுடி கொக்குபாகுவை கொலை செய்தார் என்பதால் அவரது கூட்டாளிகள் பழிக்கு பழியாக அலெக்சாண்டரின் அண்ணன் முரளியை கொலை செய்துள்ளனர் என்று தெரிய வந்தது. மேலும் இந்த கொலை தொடர்பாக முரளியின் சகோதரர் பிரேம்குமார் அளித்துள்ள புகாரின் அடிப்படையில் அதே பகுதியைச் சேர்ந்த மணிபாலன், சுரேஷ், திருமூர்த்தி, மதுபாலன் ஆகிய 4 பேரை போலீசார் மடக்கி பிடித்தனர். நிலுவைத் தொகையை உடனே வழங்க கோரி லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை முற்றுகையிட்டு கரும்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை திருக்குனூரை அடுத்து லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலையில் நிர்வாகம் கரும்பு விவசாயிகள் வெட்டி அனுப்பிய கரும்புக்கு நிலுவைத் தொகையை டன்னுக்கு 55 ரூபாய் வீதம் தருவதாக ஆலை நிர்வாகம் அறிவித்தும் இதுநாள் வரை வழங்கப்படாதை கண்டித்தும், விவசாயிகள் வங்கிகளில் பெற்ற கடனுக்கு பணத்தை பிடித்தம் செய்தும் வங்கிகளுக்கு அனுப்பப்படாததை கண்டித்தும் கரும்பு விவசாயிகள் சங்க தலைவர் குமார் தலைமையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் தட்சிணாமூர்த்தி, கலியமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் ஆலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கையில் கரும்பு ஏந்தி நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். அப்பொழுது காட்டேரிக்குப்பம் போலீசார் மற்றும் ஆலை பாதுகாப்பு அதிகாரி ஓய்வு பெற்ற எஸ்பி மோகன்ராஜ் ஆகியோர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அதில் சமரசம் ஏற்படாததால் ஆலையின் கரும்பு கணக்கு அதிகாரி அதியமான் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் காசோலை வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். ஆனால் விவசாயிகள் காசோலை வழங்கினால் மட்டுமே கலைந்து செல்வோம் என கூறி போராட்டத்தை தொடர்ந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் விவசாயிகள் ஆலை நிர்வாகம் அறிவித்தபடி நிலுவைத் தொகை வழங்கப்படாவிட்டால் கருப்பு கொடி ஏந்தி கருப்பு பொங்கலாக விழா கொண்டாடுவோம் என்று தெரிவித்தனர். புதுவை திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நடைபெறவுள்ள சமத்துவ பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு விழாவில் பங்கேற்குமாறு நிர்வாகிகளுக்கு திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் விடுத்துள்ள அறிக்கையில், தலைவர் கலைஞர் மற்றும் பொருளாளர் ஸ்டாலின் அவர்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளையும்
தைத்திங்கள் முதல் நாளை தமிழர் புத்தாண்டாகவும் தமிழர்கள் தங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்க கொண்டாட வேண்டும் என்றும் கழகத்தினர் ஜாதி மதம் கடந்து சமத்துவ பொங்கலாக கொண்டாட வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறார். அதன்படி புதுவை திமுக சார்பில் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி கூனிச்சம்பட்டு கிராமத்தில் வரும் 14ஆம் தேதி திங்கட்கிழமை 3:30 மணிக்கு சமத்துவ பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு விழா ஆகிய இரு விழா நடைபெற உள்ளதால் மாநில நிர்வாகிகள், தலைமை செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி கழக நிர்வாகிகள், அனைத்து அணிகள் பொறுப்பாளர்கள், கழக முன்னோடிகள் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இதனை அடுத்து மற்றொரு அறிக்கையில் புதுவையில் 2011-2012 ஆண்டிற்கான கரும்பிற்கு டன் ஒன்றிற்கு கூடுதல் தொகையாக 55 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அந்த கூடுதல் தொகை ஜனவரி 5ஆம் தேதிக்குள்ளும் நடப்பு அறுவை பருவத்திற்கான தொகையினை கரும்பு வெட்டி அனுப்பிய 15 நாட்களுக்குள் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்று முத்தரப்பு கூட்டத்தில் முதல்வர் திரு ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை வழங்காமல் உள்ளதால் தமிழர் திருநாளாம் உழவர் திருநாளை சிறப்பாக கொண்டாடி மகிழ வேண்டிய விவசாயிகள் துயரத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் விவசாயிகள் வாங்கிய கடனிற்கான வட்டியை அரசு காலத்தோடு கட்ட தவறியதால் மீண்டும் விவசாய செய்ய வங்கியில் கடன் பெற முடியாமல் தவிக்கின்றனர். எனவே விவசாயிகளை மேலும் சிரமத்திற்கு ஆளாக்காமல் கரும்பு விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தமிழ் திருநாளை கொண்டாட உடனடியாக கரும்பிற்கு கூடுதல் தொகை மற்றும் அறுவை தொகையினை வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் திமுக சார்பில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு ஒரு ஜோடி கரும்பினை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் வழங்கினார். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியில் ஆண்டுதோறும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தனது பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்து குடும்பங்களுக்கு சேலை மற்றும் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்து ஊக்க பரிசு மற்றும் பதக்கங்களை அறுசுவை உணவுடன் வழங்கி வருகிறார். அதன்படி இந்த ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு தொகுதியில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச மிக்சி மற்றும் பொதுத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டிய திரு ஜான்குமார் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தொகுதி முழுவதும் உள்ள மக்களுக்கு மாத காலண்டரை வழங்கினார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொகுதி முழுவதும் உள்ள மக்களுக்கு ஒரு ஜோடி இலவச கரும்பினை வழங்கினார். முதலில் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட கஸ்தூரிபாய் நகர், தோட்டக்கால், பெரியார் நகர், பிள்ளைத்தோட்டம் பகுதியில் உள்ள மக்களுக்கு இலவச கரும்பினை வழங்கிய திரு ஜான்குமார் தொடர்ந்து தொகுதி முழுவதும் கரும்பினை வழங்கினார். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் இளைஞரணி துணை அமைப்பாளர் அலெக்சாண்டர், முன்னாள் கவுன்சிலர்கள் சேகர், செல்வம், மனோகர், ஆல்பர்ட், சோமு, சின்னக்கண்ணு, ராஜேஷ், குமார், குழந்தைராஜ், மதுரை உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மத்திய அரசிடம் கேட்டு நிதியினை பெற்று வந்த பிறகும் முதியோர் விதவி ஓய்வூதியத்தை வழங்காதது ஏன் என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. இது குறித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறுகையில், புதுவை நிதி நெருக்கடியால் சிக்கி தவிக்கிறது என்று மாநில அரசு மத்திய அரசிடம் 390 கோடி நிதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதில் 2 தினங்களுக்கு முன்பு மத்திய அரசு 150 கோடி நிதியினை அளித்துள்ளது. இதனை பெற்று வந்த பிறகும் மாதந்தோறும் 7ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் முதியோர் விதவை ஓய்வூதியம் இந்த மாதம் இதுவரை வழங்கப்படாததால் இந்த ஓய்வூதியத்தையே வாழ்வாதாரமாக கொண்டுள்ள ஆதரவற்ற முதியோர் விதவைகள் மிகவும் சிரமப்படுகின்றனர். மேலும் புதுவையில் 1,19,148 முதியோர் விதவைகளுக்கு வழங்கப்படும் 11,91,48,000 ரூபாய்க்கான உதவித்தொகையை 150 கோடி நிதி பெற்றும் வழங்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், ஓய்வூதியத்தை பொங்கல் பண்டிகைக்கு முன்பு உடனடியாக வழங்கிட வேண்டும் என்றார். தொடர்ந்து ஆதிதிராவிட மக்களுக்கு தீபாவளி பண்டிகையின் பொழுது வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை, மண்ணாடிப்பட்டு, திருபுவனை உள்ளிட்ட பல தொகுதிகளுக்கு இதுவரை வழங்கப்படாமல் உள்ளது. எனவே ஆதிதிராவிட மக்களின் நலன் கருதி அவற்றை பொங்கல் பண்டிகைக்கு முன்பு வழங்கிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி கூறினார். புதுவை நலவழித்துறை சார்பில் இந்த ஆண்டிற்கான போலியோ சொட்டு மருந்து முகாமினை முதல்வர் திரு ரங்கசாமி துவக்கி வைத்தார். நாடு முழுவதும் ஆண்டுதோறும்
போலியோ நோயை முற்றிலும் அழித்திடும் வகையில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்தப்பட்டு 5 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு நலவழித்துறை சார்பில் வரும் 20ஆம் தேதியும் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதியும் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு சட்டசபை வளாகத்தில் குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்தினை கொடுத்து முகாமினை முதல்வர் திரு ரங்கசாமி துவக்கி வைத்தார். அப்பொழுது நலவழித்துறை செயலர் ராகேஷ் சந்திரா, இயக்குனர் டாக்டர் ராமன், வாரிய தலைவர் பாலன் ஆகியோர் உடனிருந்தனர். 20 மற்றும் அடுத்த மாதம் 24ஆம் தேதி ஆகிய 2 தினங்களில் போலியோ நோய் தடுப்பு சொட்டு மருந்து போடுகின்ற பணியை நம்முடைய நலவழித்துறை தொடங்க இருக்கின்றது. அந்த 2 நாட்களிலும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் போலியோ நோய் தடுப்பு சொட்டு மருந்து போட வேண்டும் என்று பெற்றோர்களை கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் போலியோ நோய் பாதிக்கப்பட்டு குழந்தைகளுக்கு எந்தவித ஊனமும் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்ற நிலையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து இந்த சொட்டு மருந்தினை தொடர்ந்து போட்டு வருகிறது. அதனால் எதிர்வரும் காலங்களில் இந்த பாதிப்பு என்பது புதுச்சேரியில் உள்ள குழந்தைகளுக்கு இல்லாமல் இருக்கும் என்ற நம்பிக்கை அரசுக்கு இருக்கின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.